அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று போதிக்கிறார் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படி நமக்கு வரலாறாகவும் வழித்தடமாகவும் மாறி நிற்கிற நம்முயிர் தாத்தாக்கள் இளைய பெருமாள், ஆனைமுத்து, கலிய பெருமாளை போற்றிக் கொண்டிருக்கிறோம். உணர்வெழுச்சி மிக்க இந்த நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வு முதலிலே தாத்தா கலிய பெருமாளுக்கு எடுப்பது என்று முடிவு செய்து அறிவித்தோம். பிறகு தாத்தா ஆனைமுத்தவர்களுக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது என்று சொன்னார்கள். சரியா, அவரையும் சேர்த்துக் கொள்வோம் என்று அறிவித்தோம். எல்லா ஏற்பாடும் செய்துவிட்ட பிறகு காட்டுமன்னார் கோயிலில் நடத்துவது அப்படி. இடம் எங்கே என்று கேட்ட பிறகு தாத்தா இளைய பெருமாள் சிலைக்கு அருகிலே என்று சொன்னார்கள். இளைய பெருமாள் அவருக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது. எல்லோருமே 1924 தான் பிறந்திருக்கிறார்கள். தமிழ் பேரினத்தின் எழுச்சி பிறந்த நாளாக வரலாற்றில் அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாள்தான். இந்த முப்பெரும் ஆளுமைகள் சமூக மாறுதலுக்கு வித்திட்ட ஒப்பற்ற புரட்சியாளர்கள் ஒரே நாளில் உதித்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அப்போது கடைசியாக தாத்தா இளைய பெருமாளுக்கும் நம்முடைய பெரும்புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் என்று இந்த நிகழ்வை பெரும்புகழ் போற்றும் பெரும் விழாவாக தமிழ் பேரினத்தின் இந்த தலைமுறை பிள்ளைகள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். இதிலே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே இப்போது எழுதி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரலாற்று தடங்களை, வரலாற்று நாயகர்களை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு எடுத்து 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 கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலே வீரியமிக்க 3 விதைகள் எங்கள் முன்னவர்கள். ஒருவர் சிலையாக, இருவர் படமாக. இங்கே பேசிய எல்லோரும் நம்முடைய தாத்தாக்களை பற்றிய நிகழ்வுகள் எல்லாம், அவர்கள் வாழ்வில் செயல்பட்ட விதத்தை எல்லாம் எடுத்து அழகுறச் சொன்னார்கள். எங்கள் பிள்ளைகள் அழகுற சிறிய காணொளி ஆவணப்படத்தையும் திரையிட்டார்கள். அவர்களுடைய எங்களுடைய அம்மா அமுதா நம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய அரும்பெரும் செயல்பாடுகளில் ஒரு துளிதான், கடலில் அது ஒரு துளி, அவ்வளவுதான். எந்த தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்பது? முதலில் இந்திய தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்போம். தாத்தா இளைய பெருமாளில் இருந்து தொடங்குவோம். அவர் இந்திய தேசியம், அந்த காங்கிரஸை ஏற்றுக்கொண்டு அதன் அரசியலிலே இருந்த பெருமகள். இதே காட்டுமன்னார் கோயிலில் 1946ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற ஆதி திராவிட, நமக்கு ஆதி திராவிடர் அல்ல, ஆதி தமிழர்கள், அவர் தொடங்கிய காலத்தில் ஆதி திராவிட நலத்திற்காக, உரிமைக்காக ஒரு சங்கத்தை தொடங்கி
அந்த மக்களின் உரிமைக்காக போராடத் தொடங்குகிறார். அது தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவுறுகிற போது 1947 ஒரு பொங்கல் விழாவிலே அந்த சங்கத்திற்கு தாத்தாவை தலைமையேற்க சொல்கிறார்கள். அவர் இந்த தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் பயணிச்சு சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இப்படி பல இடங்களில் பயணித்து அந்த மக்களுக்காக பணியாற்றி தமிழ் பெரும் மக்களிடத்திலே தலைவர் என்றாலே தாத்தா இளைய பெருமாள் பெயர்தான் நினைவுக்கு வருகிற அளவிற்கு பணியாற்றி அவருடைய அரிய பணி தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக அவர் ஆற்றுகிற பணி, அவர் எடுத்த முன்னெடுப்பு ஆட்சியாளர்கள் பார்வையிலே தீவிரவாதமாக நக்சல் இயக்கம் போல பட்டவுடன் அவரை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு முயற்சி செய்த காலத்தில் தாத்தா காமராஜர் அவர்கள் இளைய பெருமாளை அப்படி விட்டுவிட முடியாது, அவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் என்று அவரை அழைத்து கொண்டு போய் நீ செய்கிற வேலையை இந்த கட்சியில் இருந்து பொறுப்புல இருந்துகிட்டு செய்யினே என்று சேர்த்து 1952 இதே கடலூர் மண்ணிலே இந்திய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தி காங்கிரஸ் கட்சி வெல்ல வைக்கிறது முதன்முறையாக. பிறகு அதன் பிறகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக 1957 ஒரு முறை, பிறகு 62 ஒரு முறை, 3 முறை தொடர்ந்து மக்களவைக்கு வென்று சென்ற மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய இளைய பெருமாள் அவர்கள். சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்பு என்பது பெரும்பணியாக அவருக்கு இருந்தது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என்னருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நாம் யார் என்பதை மறந்தோம். நமக்கு முன்னவன் 63 நாயன்மார்களே ஒருவராக இருந்த நம்முடைய மூதாதை நந்தன் இன்று வரை நந்தனை எரித்தவன் உடலிலே எரிந்த தீ இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளின் உள்ளத்தில் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் கோயிலுக்குள்ளே சென்று வழிகிடுகிற போது நந்தன் என்ற நமது மூதாதை அந்த பெருமகனார் அதே நாயன்மார்களுக்கு இருக்கிற பக்தியிலே சற்றும் குறைவில்லாத நமது மூதாதை நந்தன் எந்த வழியிலும் அவர்களுக்கு இணைவாக சிவனை நேசிக்கிறது குறைவான ஒரு பக்தன் அல்ல. அவன் தீண்டத்தகாதவன், தீண்டப்படாதவன், கோயிலுக்குள்ளே நுழைய அவனுக்கு அனுமதி இல்லை என்று வெளியிலே நிறுத்தி நந்தன் வெளியிலே நின்று வளைவிட்டுக் கொண்டிருந்தான். நந்தனார் சரித்திரம் படமாக வந்து பார்த்தால் நந்தன் கோயிலில் போய் வழிபடுவதற்கு அனுமதி கேட்கும் போது அந்த ஆண்டை எப்படி மறுத்து பேசுவார் என்பதை இந்த காட்சி இன்றும் வலைகளில் கூட தம்பிகள் துண்டு காணொலியாக வெட்டி பரப்புகிறார்கள், பாருங்கள் தெரியும். அந்த வழி இருக்கிற ஒவ்வொரு மகனும் பயணிக்க வேண்டிய வழி தமிழ் தேசிய அரசியல் வழிதான். அந்த சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நந்தன் வெளியே நின்று வழிபடுகிற போது நந்தி மறைக்கிறது சிவனை தெரியாமல், நந்தனின் பார்வைக்கு தெரியாமல் சிவனை மறைக்கிறது நந்தி. அப்போது சிவன் சொன்னதாக சொல்கிறார், நந்தியை சிவன் கொஞ்சம் நகர்த்தி வைத்தார் என்று கதை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன் கேட்டேன், என் ஆதி பெரும்பாட்டன் சிவனிடத்திலே கேட்டேன், நந்தியை தள்ளி வைத்த சிவனே நந்தா உள்ளவாடா என்று ஏன் நீ அழைக்கவில்லை என்று கேட்டேன். இவர்களுக்கு இருந்த இழிவு தீண்டாமை உனக்கும் இருந்ததா அந்த சிந்தனை என்று கேட்டேன். அந்த நந்தனை மறந்தோம், இன்று நாம் யார் என்பதை மறந்தோம். இந்த மண்ணிலே பிறந்த சகஜானந்தா என்கிற நம்முடைய தாத்தன் 1916 பல பள்ளிக்கூடங்களை திறந்து பல ஆயிரம் பேர்களை படிக்க வைத்து கல்வியாளராக மாற்றிய மகத்தான மகான் சகஜானந்தர் அவர்கள். 36 ஆண்டுகள் இந்த சட்டசபையிலே உறுப்பினராக இருந்து சமூக மக்களுக்கு பணியாற்றிய மகத்தான மகன்
சகஜானந்தர் அவர்கள். இந்த பெயர்களெல்லாம் உங்களுக்கு ஏதோ புதிதாக தெரிகிறது. நம் இன அடையாளங்களை, நமது முன்னோர்களை, நமது இன வரலாற்றை மறைத்தால் தான் இவர்கள் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பதாலேயே இதை திட்டமிட்டு செய்தார்கள். அந்த நந்தனாரை போற்றுகிற காலம் இப்போது வருகிறது. நந்தனார் பெருவிழா எடுக்கிற காலம் இப்போது வருகிறது. சகஜானந்தாவை கொண்டாடுகிற காலம் இப்போது வருகிறது. வருகிற ஜூலை 7ஆம் தேதி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசர் அவருடைய பிறந்த நாள். பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல், இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இந்த கூட்டத்தில் எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் அவர்தான். இந்த கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழு என்று கற்பித்தவனும் அவர்தான். எது இழிவென்று கருதுகிறானோ அதையே எழுச்சி என்று காட்டு. ஆம், நான் தான் பறையன், இப்ப என்ன என்று கேள். அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களிலே தமிழ் தேசிய பிள்ளைகளால் பறையர் ஆதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிற நாளாக மாறும். கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிற போது எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள், பறையர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடாதா? மூன்று முறை இந்திய நாடாளுமன்றத்திலும், ஒரு முறை 1980 எக்மோர் தொகுதியிலே நின்று வென்று சட்டசபை தேர்தலிலும் வென்று இந்த மக்களுக்கு அரும்பணி ஆற்றிய பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். 1950 காலகட்டங்களில் பறையடிப்பது இழிவு என்று கருதப்பட்ட காலம். அது சாவுக்கடிக்கிற வரை, அது தாழ்த்தப்பட்டவன் அடிக்கிற இசைக்கருவி என்ற நிலை இருந்தது. அதை இழிவென்று தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் கருதினார்கள். அதற்கு எதிராக பரப்புரை செய்து இந்த நிலையை ஒழிக்க வேண்டும், சாவுக்கு பறையடிக்க அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற போராடிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். அந்த போராட்டத்தின் விளைவு இன்று என்ன? அவனுடைய பேர பிள்ளைகள் வந்தோம். அது சாதி பறை அல்ல, ஆதி பறையடா. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை இந்த பேரன் இந்த மன்றத்திலே தமிழ் கூறும் நல்லுலகிலே வைத்தேன். அது சாதி பறை அல்ல, ஆதி பறை. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடித்தேன். இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும், ஏன் வெளிநாட்டுக்காரர்களோட வந்து நம்முடைய பறை இசையை, அது ஆதி இசை, தொன்மை இசை, தமிழனின் மூத்த இசை. அறிவார்ந்த பெருமக்களே, எண்ணிலும் இளையன் தம்பி தங்கைகளே, தமிழன் யார் என்று கண்டுணர நீ ரொம்ப போராட வேண்டியதில்லை. கூட்டத்தில் எழுந்து பறையை எடுத்து ஆடி, எவன் தன்னை எரியாமல் ஆடுகிறானோ அவனை எல்லாம் தனியா எடு, அவனெல்லாம் தமிழன். அவன் பரம்பரை இசையடா, அவன் ரத்த நாளங்களிலே ஊறி இருக்கிறதடா பறையின் இசை. எந்த இசை அடித்தாலும் ஆவேசம் வராது, ஆட்டமும் வராது. அதற்கு போராடி, அது சாதி பறையல்ல, ஆதி தமிழன்
இசைக்கருவி என்று மாற்றிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இன்றைக்கு படிக்கிறவர்கள், கல்லூரி மாணவர்கள், நான் என்னுடைய தன் விவர படத்தில் ஒரு காணொளி வைத்திருந்தேன் பாருங்கள். எல்லோரும் அதிக கற்ற பிள்ளைகள், பல்வேறு வேலைகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பறை இசை கருவியோடு வந்து நாங்கள் யார் என்று சொல்லிவிட்டு போவது இருக்கிறது. ஒரு சாதியின் பறையல்லடா, அது ஒரு இனத்தின் இசை கருவி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரார்வம் கொண்டிருந்தேன் அதை கற்றுக்கொள்வதற்கு. என் தம்பிகள் 6 மாசமாவது அதுக்கு நேரமாகும் என்றார்கள். அது எங்க இருக்கிறது? தம்பி தங்கச்சியில் அடிக்கும் போது பார்த்து ரசிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அரசியல் சாசனத்திலே சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்த பிறகும் 1955 இது நடைமுறைக்கு வந்துட்டது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஆனாலும் அந்த தீண்டாமை கொடுமை நாடெங்கிலும் ஒளிந்தவாடு இல்லை. பிறகு அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் 1965 இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி, தாத்தா இளைய பெருமாள் பெயரிலேயே 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதற்கு தலைவராக நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களை நியமித்து இங்கே ஆவணத்தில் காட்டினார்கள். நாடெங்கிலும் பயணம் செய்து, என் தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டது போல பிசிஆர் ஆக்ட் என்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இதெல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் நாங்கள் தூவுகிற விதை. இங்கே இருப்பவர்கள் யார்? இவர்கள் எங்கள் முன்னவர்களின் விதைகள், நாங்கள் அவர்களின் விதைகள். விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள், ஆனால் விதைகள் உறங்கவில்லை. என் முன்னவர்கள் விதைத்த விதையில் ஒற்றை மகன் சீமான் என்கிற விதை வந்தது. 37 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது இந்த மண்ணிலே. இந்த 37 லட்சம் விதைகளும் விழுந்து எழுந்தால் 3 கோடி 4 கோடியாவது எம்மா நடக்காமல் போய்விடுமா என்ன? வாழ்நாள் முழுக்கும் உழைக்கும் மக்களின் கூலி உயர்வுக்காக, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்காகவும் போராடி தன்னலமற்று உழைத்த தமிழ் பெருந்தகை தன்னிகரில்லா தலைவர் பெருமானார் தான் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். நம் அருகிலே இன்று சிலையாக நிற்கிறார்கள். இதெல்லாம் இனிவரும் காலங்களில் சிலையை பார்க்கிற போதெல்லாம் அவரை பற்றிய சிந்தனை, அவருடைய ஈகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயல்பாடுகள் உங்கள் நினைவுக்கு வந்து போக வேண்டும். அவரை பற்றிய புத்தகங்கள், செய்திகளை தேடி தேடி இளைய தலைமுறை பிள்ளைகள் படிக்க வேண்டும். நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள் இந்தியத்தில் தொடங்கி திராவிடத்தில் தொடர்கிறேன். தாத்தா ஆணைமுத்தவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே திருக்குறள் மீது, மானுட வாழ்க்கைக்கு அதுபோல ஒரு அறநெறி காட்டுகிற நூல் இல்லை என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த உண்மையை உணர்ந்து தெளிந்து குறள் மலர் என்ற நூலை நடத்திய பெருந்தகை. 1952 ஆவணப்படத்தில் காட்டியது போல அவர் பார்த்து கொண்டிருந்த ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தினுடைய வேலையை தூக்கிவிட்டு முழு நேரமாக மக்கள் பணியாற்றுவதற்கு வந்த பெருமகனார் தான் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். இங்கே சமூக நீதி, இடப்பங்கீடெல்லாம் பேசுகிறோம். அந்த சமூக நீதியின் காவலன், சமூக நீதியின் நாயகனே நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள் தான். ஆயிரத்தி 1950 தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு வந்துவிட்டது.
1943 வெள்ளக்காரர்களே அதை கொடுத்து விட்டார்கள். ஆனால் 1950 இருந்து அது நடைமுறைக்கு வருகிறது. அதனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை. அது 1994 வரை செயலாக்கம் பெறவே இல்லை, வரவே இல்லை. இதை பார்த்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எதுவும் கிடைக்காத ஒரு இருள் சூழ்ந்திருந்த நிலையில் பேரொழியாக வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆணைமுத்து அவர்கள் 1978 தன்னுடைய தோழர்களோடு வட இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்த அந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், குடியரசுத் தலைவர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்கள், நாட்டின் பிரதம அமைச்சர் எல்லோரையும் சந்தித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு, விகிதாச்சார அடிப்படையிலானவர்களுக்கு பங்கீடு, அது தேவை, அது ஏன் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி ஒற்றை மகனாக பேசி 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 பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய தாத்தா ஆணைமுத்து அவர்கள். வாழ்நாளில் அந்த பெருமக்களோடு அருகில் இருந்து அமர்ந்து சந்தித்து பேசுகிற பெரும் வாய்ப்பை பெற்றவன் என்பதில் நான் என் பிறவி பயனை அடைந்திருக்கிறேன். இந்த மண்ணிலே ஒற்றை மகனாக உழைத்து உழைத்து அரும்பாடாற்றி எல்லோருடைய சம்மதத்தையும் பெற்று அவர் 1980 மண்டல் என்கிறவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். 78 தாத்தா போய் பயணம் செய்கிறார். 79 மண்டல் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே மண்டல் கமிஷன், மண்டல் குழு அமைக்கிறார். கடைசியாக 1982 தான் அதை நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். பிறகு நாடெங்கிலும் கிளர்ச்சி, உங்களுக்கு தெரியும். மண்டல் கமிஷனை எதிர்த்து பெரிய கிளர்ச்சி, பெரிய போராட்டம் வருகிறது. அப்போது விபி சிங் பிரதமராக 1990 இதற்கான ஆணையை பிறப்பிக்கிறார். அப்போதும் அது செயல்பாட்டிற்கு வரவில்லை. 1994 தான் அதில் செயல்பாட்டிற்கு வருகிறது. அந்த ஒற்றை மகன் போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு மகனின் ஈடுபாட்டான அர்ப்பணிப்பான உழைப்பு. அந்த உழைப்பிற்கு உரிமையாளர் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய ஆணைமுத்து ஐயா, ஆணைமுத்து அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அன்றிலிருந்து இன்று வரை இந்த சாதனைக்காக அவர் எந்த சான்றிதழையும் பெறவில்லை. யாருடைய பாராட்டிற்கும் நன்மதிப்பிற்கும் அவர் நின்றதும் இல்லை. எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மகன்தான் இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டு இந்த சமூக நீதி நாயகன், மண்டல் நாயகன் நம்முடைய தாத்தா ஆணைமுத்து அவர்களை அழைத்து உள்ளரங்கிலே நிகழ்வு நடத்தி பாராட்டிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அந்த பாராட்டு கூட்டத்திலே முன் இருக்கையிலே இருந்து கைதட்டிய மகன் நான் என்பதால் அதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். வேற எந்த திராவிட இயக்கமும் எந்த அரசியல் இயக்கங்களும் இவ்வளவு பெரிய சாதனையை ஒற்றை மகனாக சாதித்து தமிழ் பெருங்குடிக்கு தந்திருக்கிறார் என்று பாராட்டவில்லை, போற்றவில்லை. ஆனால் அவர்கள் போராடியது, அவர்கள் அர்ப்பணித்து நின்றது ஒரு தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் என்பதற்காக அல்ல, தாங்கள் பிறந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று செய்தார்கள். ஒரு மனிதன் வாழும் வரை தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதன், வாழும்போது பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதன். அப்படி புனிதமான மகான்கள் தான் நம்முடைய தாத்தாக்கள் மூவர். இந்த உலகம் என் அன்பு தம்பி தங்கைகளை யாருக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் வாழும்போது பிறருக்காக வாழ்ந்த ஒருவனை ஒருபோதும் மறப்பதில்லை. அதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வாழ்ந்து மறைந்த அந்த மாபெரும் ஆத்மாக்களை நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு
சமூக நீதி சரித்திர நாயகன் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். இந்த மண்ணிலே இந்த நிலப்பரப்பு, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, அது விடுதலைக்கு போராடி சிறைப்பட்ட போது பெற்ற பிள்ளைகளோடு சிறைக்கு சென்ற வீர பெருமாட்டி நம்முடைய பாட்டியார் அஞ்சலை அம்மாள் அவருடைய அரசியல் உதவியாளராக நம்முடைய தாத்தா பணியாற்றி இருக்கிறார் என்பது வரலாற்றில் பெரும் சிறப்பு. பிறகு 57 குரல் முரசு என்ற இதழை நடத்தி, பிறகு 94 74 அவர் சிந்தனையாளன் என்ற இதழையும் தொடர்ந்து நடத்தி இந்த மண்ணின் மக்களை, இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க தூண்டிய ஒரு சிற்பி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 1981 ஆண்டு அப்போதுதான் ஈழ விடுதலை போராட்டம் தொடங்கி வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே சென்று அந்த நிலத்தையும் மக்களையும் சந்தித்து வந்து வெளியிலே வந்த நம்முடைய தாத்தா அவர்கள் ஈழத் தமிழர்களையும் மலையக தமிழர்களையும் பாருங்கள், அவர்களுக்காகவும் பேசுங்கள் என்று ஒரு நூலை எழுதி வெளியிட்டவர். அப்படிப்பட்ட நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள் ஐயா ஈவே ராமசாமி அவர்களினுடைய பெருந்தொண்டராக இருந்தார். அதே ஐயா அவர்களால் பேரறிஞர் என்று போற்றப்பட்டவர் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். கடைசி வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அர்ப்பணித்து நின்று அரும்பாடாற்றிய பெருமகனார் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். இட ஒதுக்கீடு, ஒதுக்கீடா இட பங்கீடா, இதில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இட ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்றுதான் ஒதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு வேண்டியது இட பகிர்வு, இட பங்கீடு. அது சமூக அடிப்படையிலா பொருளாதார அடிப்படையிலா என்பதிலும் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. முன்னேறிய வகுப்பினர், சோசியலி ஃபார்வர்டு, எக்கனாமிக்கலி பேக்வர்டும்பா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். நாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மக்கள். இந்த நாட்டில் இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு முறை என்பதே ஏழை என்பதற்காக அல்ல, ஏழை பணக்காரன் என்பதற்கு கொண்டு வரப்படவில்லை. தீண்டத்தகாதவன், இழி சாதி, தாழ்ந்த மக்கள் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது. சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது அவன் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இந்த கல்வியை படிக்கக்கூடாது, இந்த வேலைக்கு வரக்கூடாது என்பது இருந்த நிலை அவன் ஏழை என்பதற்காக அல்ல. அவன் தாழ்ந்தவன், இழி சாதி, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற தீண்டாமை கொடுமைகளால் நிராகரிக்கப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரங்கள் மறுக்கப்பட்டு கிடந்த சமூகம் நாம். அந்த நிலையிலே எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே எனக்கு இதெல்லாம் தரப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதி வாரி இடப்பகிர்வு. அதை அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான இடப்பங்கீடு என்று நம்முடைய கோட்பாடு, நிலைப்பாடு. அதற்காகவே போராடி வருகிறோம். நீங்கள் எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறோம். தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களுடைய கனவு உண்மையான சமூக நீதி என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு, அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடப்பகிர்வு. அதான் சரியான சமூக நீதி. தேவேந்திரகுல மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றம், பிறகு பஞ்சம நில மீட்பு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் பெருங்கனவு. கடைசியாக திராவிட இயக்கங்களில் தொடங்கி பயணித்து வந்தாலும் நம்முடைய தாத்தாவினுடைய நிலைப்பாடு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம், அது தனித்தமிழில சோசலிச குடியரசு, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் தலைமையிலே அது அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி மூச்சு, அவருடைய பெருங்கனவு.
அங்குதான் இறுதி நிலைப்பாடு, இறுதி கால், இறுதி தடம் தமிழ் தேசிய தடமாக பதித்தார் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். நாம் எல்லோரும் அப்படித்தான். இந்தியத்தில் தொடங்கி திராவிடத்தில் நடந்து கடைசியாக தெளிவு பெற்றோம். தமிழ் தேசிய அரசியல் ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடிவுக்கு முடிவுக்கு ஒரே வழி என்று. என்னுடைய அம்மா அமுதா நம்பி குறிப்பிட்டது போல இங்கே வரலாற்று நாயகர்கள் நம்முடைய ஐயா வள்ளுவன் இல்லை, ஆனால் தாத்தாவுடைய மகன் இளைய மகன் சோழன் நம்பியார். இந்த வரலாற்றில் பெரும்பங்கு அவருக்கும் உண்டு. சிறை கொட்டடியில் அவரும் வாடினார். தாத்தாவிற்கும் வள்ளுவன் மூத்த மகனாருக்கும் தான் தூக்கு தண்டனை. முதலில் தாத்தாவிற்கு, பிறகு ஐயா வள்ளுவன் அவர்களுக்கும். ஐயா சோழன் நம்பியார் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே. பிறகு விடுதலையான பிறகு நீண்ட நாள் சிறையிலே கழித்து விட்டதால் சிறை தண்டனை கைதி, வயசு போய்விட்டது. யார் இவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற போது ஒரு இளைய மகள் என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று, என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் திருமணம் செய்து கொள்வார் என்று துணிந்து வந்து மணந்து கொண்ட மகத்தான மகள் நம்முடைய அம்மா அமுதா நம்பியவர்கள். இன்னும் நம் வரலாற்றின் எச்சங்கள் மிச்சங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைவுபடுத்த வேண்டும், போற்ற வேண்டும். அந்த வயதில் அப்படி ஒரு துணிந்த முடிவை எவரும் எடுக்க முடியாது, எவரும் எடுக்க முடியாது. இன்றைக்கும் நம்முடைய ஐயா சோழன் நம்பியார் அவர்கள் அரும்பாடாற்றுகிறார் தமிழ் சமூக ஒருமைக்கு. அன்றைக்கு தாத்தா இளைய பெருமாளையும் நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாசையும் ஒன்றிணைத்து தமிழ் சமூகத்தில் பெருஞ்சமூகமாக இருக்கிற பாட்டாளி வர்க்க பாட்டாளி மக்கள், பறையர் சமூக மக்கள், வன்னியரையும் ஆதி தமிழ் குடிகளையும் ஒன்றிணைத்து விட முடியாதா என்று அரும்பணி ஆற்றினார். அதன் பிறகு நம்முடைய ஐயா மருத்துவர் அவர்களையும் நம்முடைய அண்ணன் திருமாவளவர்களையும் இணைத்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தொடங்கி அவரும் அண்ணன் ஓவியர் சந்தானம், ஐயா மருத்துவர் சேதுராமன் போன்றவர்கள், அண்ணன் அரிமதி போன்றவர்கள் அரும்பாடு ஆற்றினார்கள். தமிழ் சமூகத்தின் பிளவு நீங்கி தமிழ் பேரினத்தின் மக்களாக ஒன்றிணைந்து இந்த தமிழர் நிலத்தை தமிழர் ஆளுகிற ஒரு நிலைமையை உருவாக்கிவிட முடியாதா என்று பெரும் கனவு கண்டார். அந்த படையிலே நானும் ஒரு சிறிய தளபதியாக இணைந்து நின்றேன். ஆனால் காலம் அதை எங்களுக்கு அந்த மகத்தான வெற்றியை கையளிக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் துவண்டு விடவில்லை. நாங்கள் செய்ய வருகிற பணியை நாங்கள் அறிவாசன் அம்பேத்கர் இட்ட பணியை செய்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, மாநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது என்பதை குறிப்பிடுகிறார். இதை நான் குறிப்பிட்டது என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக வந்த பிரதிநிதிகள் என்னை சந்தித்து வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த கருத்தை வலியுறுத்தினேன் என்று பதிவு செய்கிறார். இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் இருவரினுடைய தேவையும் ஒன்றாக இருப்பது மிகவும் வியப்பாக இருக்கு. இருவருடைய தேவையுமே ஒன்றுதான். ஆனால் அந்த தேவை நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் இருவரும் கூட்டமும் இணையாமல் இருப்பதுதான் என்று வருந்துகிறார். அதான் மிகுந்த வேதனைக்குரியது என்று பதிவு செய்கிறார். இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் விழுக்காடுதான் அதிகம். ஆனால் இந்த மக்களிடத்திலே அதிகாரம் இல்லாமல் உரிமையிலிருந்து அடிமையாக வாழ வேண்டிய நிலைமை வர காரணம் இந்த ஓர்மை இல்லாததுதான். பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோடு இணைந்து நிற்பதென்பது, அவர்களோடு இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற சமூக தாழ்வு நமக்கு வந்துவிடும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள். அதுதான் அதற்கு காரணம் என்று அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, புரட்சியாளர் நமக்கு சொன்னது,
நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் இன்றைய இருகால தேவை என்கிறார். வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுத்து விட்ட பிறகு இந்த நாட்டின் அதிகாரத்தை பெறுவதென்பது அவர்களினுடைய பெறுவதற்கு எந்த உரிமை தடையும் இல்லை என்று போதிக்கிறார். அப்ப தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து நின்றால் ஒட்டுமொத்த அதிகாரமும் நமது கைக்கு வரும். அந்த புரட்சியாளர் போதித்த வழியில்தான் இன்று தமிழ் இளம் தலைமுறையினர் நாம் பயணிக்கிறோம். அதற்காகவே அரும்பாடாற்றிய பெருமக்கள் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் ஆணைமுத்து, நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் அவர்கள். உழைக்கும் மக்கள் உழைத்து உழைத்து ஆண்டைகளுக்கு அறுவடை செய்து கொடுத்துட்டு கூலி நெல் இல்லாமல் பட்டினி கிடக்கிற காலத்தை பார்த்து மனம் பதறி நெற்களை அறுவடை செய்து உழைக்கும் மக்களுக்கு கொடுக்க தொடங்கினார். மக்கள் புரட்சியை நெல் மணியில் இருந்து தொடங்கினார், நெல்லில் இருந்து தொடங்கினார். அந்த புரட்சி பரவவே ஆட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தியது. அவரை தேடத் தொடங்கினார்கள். தலைமறைவு வாழ்க்கை பாதுகாப்புக்காக தோட்டத்திலே வெடிகுண்டு சிறைக்குலை செய்த தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டார். வெடிகுண்டு செய்யும் போது அவருடைய தோழர்கள் கணேஷ், சச்சில், காணியப்பன், அந்த காணியப்பன் பெயரை தான் நம்முடைய ஐயா சோழன் நம்பியாரும் அவருடைய இணையர் அம்மா அமுதா நம்பியும் தன் அன்பு மகன் மூத்தவனுக்கு காணியப்பன் என்கிற பெயரை அவருடைய நினைவாக இன்றும் சூட்டி மகிழ்கிறார்கள். அவர் மருத்துவராக புதுச்சேரியிலே பணி செய்கிறார். இவர்கள் வெடிகுண்டை தயாரிக்கிற போது எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்து விடுகிறது. அதில் காயமுற்று கை கால்களை இழந்து துண்டு உடலாக கிடக்கிறார். அதிலே சர்ச்சில் அவர்கள். சர்ச்சிலை போய் கேட்கிற போது புலவர் எப்படி இருக்கிறார், அவர் சாக கிடக்கிறார், புலவர் எப்படி இருக்கிறார் என்றுதான் கேள்வியை எழுப்புகிறார். புலவர் காயத்தோடு அங்கு கிடக்கிறார். போய் பார்க்கிறார்கள், புலவர் உயிர் இருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது, முழங்கல் சத்தம் கேட்கிறது, புலவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை சர்ச்சிலுக்கு சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், புலவர் புரட்சியை முன்னெடுப்பார், மரண நொடியிலும் புலவர் புரட்சியை முன்னெடுப்பார் என்று. உலக தலைவர் மாவோ வாழ்க, மால்கோ வாழ்க என்று முழங்கி தன் உயிர் மூச்சை முடித்துக் கொள்கிறார். ஆனால் சற்று பின்னாடி இருந்தால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்திருப்பார். அதற்காக தேடப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட தாத்தா கலியபெருமான் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பு நீதிமன்றத்திலே நிற்கிற போது இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, இது அதிகாரத்தில் இருப்பவனுக்கு துவம் போடுகிறது, அதற்காக வேலை செய்கிற மன்றம்